ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு சம்பவம் லைவில் நடக்குது. இனியா நடக்குது. அதாவது புதுசாக நான் வந்து பிக் பாஸ் பண்ண போகிறேன்னு வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. உங்களால் முடிஞ்சால் இருங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்கன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அப்பப்போ வந்து புதுசாக பண்ணிகிட்ருக்காரு. பிக் பாஸோட பேச்சே நம்மளுக்கு வந்துட்டு பயங்கர வித்தியாசமாக இருக்குது. இது பிக் பாஸ் தானா இனியா, இல்லை பிக் பாஸோட தம்பி கிபி ஏதாவது உள்ளே வந்துட்டாங்களான்ட்டு ரொம்ப கேஷுவலாக கலாய்க்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த விஜய் பார்வதி, திவ்யா, கமருதீன், பிரஜன், சாண்ட்ராலாம் வந்துட்டு இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. 2-3 நாளாகவே போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த நாமினேஷனில் எப்படியாவது அந்த அன்புகாங்க ஃபுல்லாக போட்டுருணும். ஒரு அன்புகாங் டீமு ஒன்று வந்து நியூட்ரல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ கூட வந்துட்டு விஜய் பார்வதி சொல்லிகிட்டே இருக்காங்க, எப்பா எல்லாம் போடும்போது வந்துட்டு அரோரோ மறந்துட போகிறீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பிரிச்சுக்கிறாங்க. நான் வந்து கனி, சபரி அவங்க அப்படியே மாறி 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 பிரிச்சுக்கிறாங்க. திடீர்னு பிக் பாஸ் வந்துட்டு பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே இந்த மாதிரி நடக்காத மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா நாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2 வகை நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்துட்டு உள்ளே போய் கன்ஃபர்ஷன் ரூமில் நாமினேட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஓப்பன் நாமினேஷன். ஓப்பன் நாமினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல அப்படின்ட்டு அதை நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறது. அதுலேயும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் நாமினேஷனை ரொம்ப கேவலமாக என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக விஜய் பார்வதி, திவாகர்னு அதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஓப்பன் நாமினேஷன் அப்புறம் கன்ஃபர்ஷன் ரூமில் இருக்கிற நாமினேஷன் மட்டும் தான் தெரியும். இன்றைக்கி வந்துட்டு சரியான ஒரு நாமினேஷன் என்னென்னா, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஏய் நீ அவனை போடு, நீ எவனை போடு அப்படின்னு. பிக் பாஸ் அங்கேருந்து சவுண்டு, சாண்ட்ரா இவர் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான், அப்படியே பயந்துட்டு ஏன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அந்த 2 பேர் யார், என்ன காரணம்ன்றாரு. நான் சந்தோஷம் கேட்டேன், என்னடா அது நடக்குது ஒன்றுமே புரியலையே. இது நாமினேஷன் இவ்வளோ அசால்ட்டாக நடக்குது, அதுக்குன்னு ஒரு தனி ப்ராசஸ் இருக்குது, என்ன நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க உடனே பயப்படலாம் இல்லை சார். அமித் அண்ட் ரம்யா, அமித் கிட்ட வந்துட்டு நான் ஒரு சாப்பாடு விஷயத்தில் போய் நான் பேசுகிறேன். நான் அதுக்கு அவர் வந்துட்டு ரொம்ப ஆஷாக எனக்கு ரிப்ளை பண்ணார். முன்ன பின்ன அப்படி தாங்க இருக்குன்னு சொன்னது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் அமித்தை சொல்கிறேன். அடுத்தது ரம்யா, அதே சாப்பாடு விஷயம் தான். இடியாப்பம் காலையில் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அதில் வந்து அவங்க பண்ணது ரொம்ப தப்பு. அதான் அதை வந்துட்டு அவங்களுக்குன்னு எடுத்து வச்சு 3 இடியாப்பத்தை சாப்பிடாமல் வச்சு கடைசியில் வேஸ்ட்டாக போய் ஊசி போயிடுச்சு. அதை நாங்களாம் சாப்பிட்ருப்போம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போச்சு. ஸோ அதை சொல்லி 2 பேரும் நாமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீஸ்லேயே நிற்கிறாங்க. பிக் பாஸ் நான் சாப்பிட்லாமான்னு, நான் உங்களை ஃப்ரீஸ்ன்னு சொல்லவே இல்லையே, சாப்பிடுங்கன்ட்டாரு. முடிஞ்சு போச்சு ப்ராசஸ்ஸு. அட கொய்யால என்ன நடக்குது, புதுசாக பண்ணுவாங்க தெரியும். ஆனால் இவ்வளோ புதுசாவா? ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸ்ன்ற எவ்வளோ பெரிய ப்ராசஸ். இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு உள்ள 13 பேர் வந்திருக்காங்க போல இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ரொம்ப புதுமையான ஒரு முயற்சி தானே. பட் செமையாக இருக்குது. ஏன்னா பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு யாரை கேட்பானே தெரியாது, எல்லாமே அலர்ட்டாக இருக்கணும். அவர் கேட்டதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தா மயான அமைதி. அந்த பிக் பாஸ் வீடே வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்க, கப்ச்சு வாயை திறக்காதீங்கடா, சைலண்ட்டாக இருங்கடா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு மேட்டரும் போச்சு. ஏன்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும், விஜய் பார்வதியும் இந்த கனியும் வந்துட்டு, அதாவது விஜய் பார்வதி தான் வந்துட்டு பேசலைன்ற விஷயங்கள், அதாவது கமருதீன் தான் வந்துட்டு அந்த வளர்ப்புன்ற விஷயத்தை வந்து பேசினார். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இங்கே வந்து ரம்யாவும் கனியும் வந்து டப்புன்னு என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்வதி இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த அகெயின்ஸ்டாக பாயிண்ட் வைக்கிறதுலாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து நான் சொல்ல கிடையாது, நீ கேட்டால் போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு வாட்டி சொல்கிறாங்க இல்லைங்க அப்படின்னு, 2வது இல்லை நீங்கள் இப்படி தான் பண்ணிங்கன்னா சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. எங்கே பேசுகிறோமோ நான் அங்கே பேசிக்கிறேன்ற மாதிரி. அது ஒரு நல்ல பாலிசி தான். ஆனால் அதுக்காக என்ன பண்ணுறாங்க, வளர்ப்புன்ற விஷயங்களை வந்து கமருதீன் தான் சொன்னார். அதுவும் சும்மாலாம் சொல்ல, விஜய் பார்வதிக்காக தேவையில்லாமல் வந்து மூக்கு நுழைச்ச விக்ரமோட மூக்கு உடைக்கிறதுக்காக தான் பண்ணார். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ரம்யாவும் கனியும் அவர் சொல்லுங்க, அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இவங்க நான் சொல்லலைங்க நானா அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் தான்ட்டாங்க விட்டா. அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஊமையாக இருந்தானா மிளகா தலையில் வச்சு நல்லா அரைப்பாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு இடத்துல வந்து சூப்பராக விஜய் பார்வதி FJ வச்சு ஒரு பிளானை போட்டிருக்காங்க, சம பிளானு. ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருக்காங்க. அமித், அதுக்கப்புறம் கமருதீன், விக்கல் சிக்கரம், இவங்கெல்லாம். கமருதீன்லாம் வந்து சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பாக தான் பேரை சொன்னாங்க. ஆனால் விக்கல் சிக்கரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா தனி பெட்டில் படுத்துட்டு இருக்காரு. தனி கம்பார்ட்மெண்ட் வேறு அவருக்கு, ஸ்டோரேஜ். இது அதுக்கு ஒரு ஆப் வைக்கிற மாதிரி இன்றைக்கி சூப்பராக வந்துட்டு, என்ன விஜய் இதெல்லாம் கேட்கவே மாட்டியா, சூப்பர் டிலக்ஸில் இருந்தவங்களாம் அப்படியே தான் இருக்காங்கன்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப நாளாக வந்துட்டு அதே இடத்துல இருக்காங்கன்றதை பார்க்கும்போது ரம்யா வந்து இந்த ரூம்லேயே இருக்காங்க. ஆனால் தனியாக யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்க்கும்போது விக்கல் சிக்கரத்துக்கு உள்ளே போட்டாங்க. சரி நான் வந்துட்டு நீ அங்கே வந்து இந்த லிவிங் ஏரியாவில் வந்து மீட்டிங் நடக்கும்போது கேளு, நான் வந்து பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சூப்பராக போச்சு. அதான் ஓரளவுக்கு போகுது, மற்றபடி செம்ம மொக்கையாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோத்ரி இன்னும் வரல. என்ன அர்த்தம்னா கண்டென்ட்டே இல்லை, அதுதான் விஷயம். அதனால தான் காலையில் ப்ரொமோட் 2த்துலையும் ஒரே டாஸ்க்கை பற்றி போட்டாங்க. அதுலேயும் விஜய் பார்வதி பேசின விஷயங்கள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கமருதீன் பேசின விஷயங்கள். இப்போ என்ன பண்ணுவாங்க,
இவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் டாஸ்க்கு வந்து நல்லா வெயிட்டாக கொடுத்துடணும். அப்போ தான் வந்து அவங்கள சரிப்பட்டு வருவாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நாமினேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.